சகோதர சகோதரிகளே, கடவுளின் பிள்ளைகளே, இன்று நாம் அனைவரும் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 2ஆம் ஞாயிறானது உருமாற்றத்தின் வழி மனமாற்றம் என்ற தலைப்பின் கீழ் இந்த வார வாசகங்கள் அனைத்தும் அமைகின்றன. உருமாற்றம் என்றாலே காலத்தின் உருமாற்றம் நாகரிகமாக, எண்ணங்களின் உருமாற்றம் கவிதைகளாக, தென்றல் காற்றின் உருமாற்றம் புயலாக, சூறாவளியாக, நிலத்தின் கோர உருமாற்றம் நிலநடுக்கங்களாக, பெண்மையின் உருமாற்றம் தாய்மையாக, மக்களின் உருமாற்றம் போராட்டங்களாக, அமைப்புகளாக, கூட்டுப்புழுவின் உருமாற்றம் பட்டாம்பூச்சியாக என்று அனைவரின் வாழ்விலும் அனைத்து நிலைகளிலும் உருமாற்றம் என்பது காலத்துக்கேற்றபடி நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அந்த உருமாற்றம் நன்மையானதா அல்லது தீமையானதா என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கையின் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. தவக்காலத்தை சிறப்பாக துவங்கி உயிர்ப்பு அனுபவம் பெற நம்மை தயாரிக்கும் இக்காலகட்டத்தில் நாமும் உள்ளத்தளவில் உருமாற அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் உருமாற்றம் எவ்வாறு 3 முக்கியமான சீடர்கள் முன் நிகழ்ந்து அவர்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல நமது வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த நம்மை தயார் செய்வோம். இயேசு உருமாற்றம் அடைந்தான். அவரது உருமாற்றம் அவரது உடலை மாற்றவில்லை, மாறாக நமது உள்ளத்தை மாற்றுகின்றது. இயேசுவின் உருமாற்றம் அவரது கல்வாரி பயணத்திற்கான பாதையை ஏற்றுக்கொள்ள தைரியத்தையும் துணிவையும் அளித்தது. நமது மனமாற்றம் நமது வாழ்க்கை பாதையில் ஏற்படும் நிகழ்வுகளை துணிவுடன் ஏற்க ஆற்றல் அளிக்கின்றது. மனமாற்றம் ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடுகிற அனுபவமாக இருக்க வேண்டும். இறந்து மீண்டும் உயிர்த்த அனுபவம் போல புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டது போல இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற நம்பிக்கை இழந்த சூழலிலும் கூட மீண்டும் ஒருமுறை வாழ்வதற்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பாக மனமாற்றம் கருதப்பட வேண்டும். மாற்றத்தை தனி நபராகிய நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் துவங்குவோம். இயேசுவின் உருமாற்றம் எவ்வாறு திருத்தூதர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதுபோல நமது இந்த மனமாற்றம் நம்மிலும் பிறரிலும் வாழ்விற்கான மாற்றத்தை கொண்டு வரட்டும். உருமாற்றத்தின் வழி மனமாற்றம் அடைந்து தவக்காலத்தை அருள் தரும் காலமாக மாற்றுவோம். உருமாறுவோம், உருமாற்றுவோம். ஆமென்.